இந்தியாவிற்கு இஸ்ரேல் அனுப்பும் ஸ்பைஸ். களமிறங்கிய 1000 ராட்சசன்கள். நடுங்கி நிற்கும் சீனா, பாகிஸ்தான். ரஃபேல் நிறுவனத்தின் அதிநவீன ஏவுகணைகளை இந்தியா வாங்க முடிவு செய்துள்ளது. மொத்தமாக 1000 ஏவுகணைகளை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் மொத்தமாக $8.7 பில்லியன் மதிப்புள்ள பிரம்மாண்ட கொள்முதலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இக்கொள்முதலில் இடம்பெறும் பல ஆயுதங்களில் இஸ்ரேலிய நிறுவனமான ரஃபேல் அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரித்த ஸ்பைஸ் 1000 வழிகாட்டுதல் கருவிகள் அடங்கும் என இந்திய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஸ்பைஸ் என்பது துல்லியமான மற்றும் தன்னாட்சி கொண்ட வான் தரை ஆயுத அமைப்புகளின் ஒரு குடும்பமாகும். அதாவது வானத்தில் இருந்து தரை நோக்கி சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணையாகும் இது. இது 100 கிலோமீட்டர் வரம்பை கொண்டதுடன் வெவ்வேறு எடைகளில் 3 வகையான குண்டுகளை கொண்டுள்ளது. ஸ்பைஸ் 1000 சுமார் 500 கிலோ எடை உள்ளது. ரஃபேல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த அமைப்பு இஸ்ரேல் பாதுகாப்பு பரிசை வென்றுள்ளது. ஸ்பைஸ் குடும்பத்தின் தனி சிறப்பு அதன் இலக்கை GPS உதவி இல்லாமல் தன்னாட்சியாக லேசர் வழிகாட்டும் தலைப்பை பயன்படுத்தி ஒரு புதுமையான கணித வழிமுறையை பயன்படுத்தி கண்டறிந்து தாக்குவதாகும். இது இலக்கின் படத்தை நிகழ்நேரத்தில் ஒப்பிட்டு 3 மீட்டருக்கும் குறைவான மிக உயர்ந்த துல்லியமான தாக்குதலை உறுதி செய்யும். கடந்த மே மாதம் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் மோதல் பல்வேறு அமைப்புகளிலும் குறிப்பாக இஸ்ரேலிடமிருந்தும் ஆயுதங்கள் இந்தியாவுக்கு தேவை என்பதை எடுத்துக்காட்டியது. இது நவம்பர் தொடக்கத்தில் தெளிவாக பிரதிபலித்தது. அப்போது பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குநர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் அமீர் பரம் தனது இந்திய பிரதிநிதி ராஜேஷ்குமார் சிங்குடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்படி இந்தியா இஸ்ரேலிய பாதுகாப்பு துறைகளின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக உள்ளது. 2020 மற்றும் 2024 ஆண்டுகளுக்கு இடையில் இஸ்ரேலின் மொத்த பாதுகாப்பு ஏற்றுமதியில் சுமார் 34% இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த மாதம் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் குழு ரகசியமாக இஸ்ரேலுக்கு வருகை தந்ததாக IDRW இணையதளம் தெரிவித்தது. இக்குழு இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஏர் லோரா பாலிட்டிக் ஏவுகணைகளையும் ரஃபேலின் ஐஸ் பிரேக்கர் குரூஸ் ஏவுகணைகளையும் இந்தியா கொள்முதல் செய்யவும் சொந்தமாக உற்பத்தி செய்யவும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. பாகிஸ்தானுடனான சமீபத்திய சண்டையில் ராம்பேஜ் ஏவுகணைகளின் பெரும் வெற்றிக்கு பிறகு இந்தியா ஏர் லோரா ஏவுகணைகளை விரும்புவதாக முந்தைய இந்திய அறிக்கைகள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளன. ராம்பேஜ் சுமார் 250 கிலோமீட்டர் வரம்பை கொண்டது. இந்திய விமானப்படை இதை சுகோய் 30 மற்றும் MiG-29 விமானங்களில் பயன்படுத்துகிறது. ராம்பேஜ் மிகவும் துல்லியமானது என்றாலும் அதன் வரம்பு 150 முதல் 250 கிலோமீட்டர்கள் என்பதால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக இந்திய போர் விமானங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இதற்கு நேர்மாறாக ஏர் லோரா சுமார் 400 கிலோமீட்டர் வரம்பை கொண்டுள்ளது. இது போர் விமானங்களுக்கு மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளிலிருந்து தங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் இலக்குகளை தாக்க அனுமதிக்கிறது. IAIயின் MLM ஆலையில் உருவாக்கப்பட்ட ஏர் லோரா ஏவுகணை தளங்கள் இராணுவ தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சுமார் 1600 கிலோ எடையுள்ளது. மீயொலி வேகத்தில் பறக்கும். மேலும் ஜாமிங்கில் இருந்து பாதுகாக்கப்பட்ட செயற்கைக்கோள் வழி செலுத்தலை பயன்படுத்துகிறது. இதன் குறிப்பிடத்தக்க நன்மைகளில் ஒன்று ஏவி மறக்கும் முறையாகும். அதாவது ஏவப்பட்ட பிறகு வழியில் வழிகாட்ட தேவையில்லை. இதன் போர்க்கருவிகள் பல வகையானவை. மென்மையான இலக்குகள் அல்லது பதுங்கு குழிகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்படலாம். சுமார் 400 கிலோமீட்டர் வரம்பையும் சுமார் 10 மீட்டர் தாக்கும் ஆரத்தையும் கொண்டுள்ளது. இது எந்த பாகிஸ்தான் தளத்தையும் தாக்க இந்தியாவுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ரஃபேலின் ஐஸ் பிரேக்கர் குரூஸ் ஏவுகணையிலும் ஆர்வம் கொண்டுள்ளது. இது தரை மற்றும் கடல் இலக்குகளுக்கு எதிராக சுமார் 300 கிலோமீட்டர் வரம்பில் தாக்குதல்களை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை அனைத்து வானிலை நிலைகளிலும் பயனுள்ளதாக இருக்கும். மின்னணு போர் நிறைந்துள்ள சூழல்களிலும் சிறப்பாக செயல்படும். மேலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இலக்குகளை கண்டறிந்து அடையாளம் காணும் அகச்சிவப்பு அடிப்படையிலான வழி செலுத்தல் மற்றும் ஏவுகணை வழிகாட்டுதல் திறன்களை கொண்டுள்ளது.